கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பு 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். இன்றைய தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபை மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் உள்ள வசனம். பவுலடிகளாரின் ஊழியத்திற்காக பிலிப்பிய விசுவாசிகள் உதவி வழங்கியதை பாராட்டி அவருக்கு நன்றி கூறுகிறார். பிலிப்பியர்களே, நான் நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கின காலத்தில் உங்களை தவிர வேற எந்த திருச்சபையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை. நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒருமுறை மட்டுமல்ல, இருமுறை உதவி அனுப்பினீர்கள். நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்னிடம் நிறையவே இருக்கிறது. அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியும் ஆகும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று கூறுவதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கு பவுலடிகளார் என் தேவன் என்று உரிமையோடு அழைப்பதை கவனியுங்கள். தேவனுடைய ஊழியத்திற்கு தேவையான பொருளாதார தேவைகளை சந்தித்த தேவன் அவருடைய ஊழியத்திற்கு மனதார கொடுத்த உங்களையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். என் தேவைகளை சந்தித்த என் தேவன் உங்கள் தேவைகளையும் சந்திப்பார் என்று உறுதி அளிக்கிறார். இந்த இதிலேருந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு உதவும் போது தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாராம்? நமக்கு உதவுவார் அப்படிங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, பவுல் இங்கு தனிப்பட்ட முறையில் தேவனை பற்றி பேசுகிறார். அவருக்கு தேவன் எப்படி விசுவாசமாக இருந்தாரோ அதே தேவன் பிலிப்பியர்களுக்கு விசுவாசமாக இருப்பார். தேவன் நம்முடைய நிலைமையை மட்டும் பார்த்து வழங்குபவர் அல்ல, அவர் தன்னுடைய வளத்தின்படி கொடுக்கிறவர். அதனால்தான் இங்கு தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாவற்றிற்கும் மீறியது. அது நிலையானது. அது எப்பொழுதும் தீராதது, குறையாதது. நாம் அன்றாட வாழ்வில் தேவைகளை சந்திக்கும் பொழுது நமது வளத்தை காணாமல் தேவனுடைய பரிபூர்ண வளத்தை காண வேண்டும். தேவன் குறைவாக அளிப்பவர் அல்ல, தம்முடைய மகிமைக்கு ஏற்றவாறு கொடுக்கிறவர். அடுத்ததாக, உங்கள் குறைவை எல்லாம் என்று குறிப்பிட்டிருப்பதை கவனியுங்கள். தேவன் நம்முடைய எந்த ஒரு தேவையையும் கவனிக்காமல் விட மாட்டார். இது பொருளாதார தேவைகளை மட்டுமல்ல, ஆன்மீக, மன ரீதியான, உடல் ரீதியான தேவைகளையும் குறிக்கிறது. தேவன் மட்டுமே பரிபூர்ண திருப்தியை வழங்கக்கூடியவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? அடுத்ததாக அவர் கூறுவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற உறுதி. தேவன் பிலிப்பிய விசுவாசிகளுக்கு அவர்கள் செய்த பண உதவிக்கு பலன் தருவதாக பவுல் கூறுகிறார். இந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. தேவனுடைய அனைத்து பரிசுகளும் கிறிஸ்துவில் அடங்கியுள்ளன. இதைத்தான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் கூறியிருக்கிறார். மகிமையிலே என்ற வார்த்தை
தேவனுடைய புகழும் மகிமையான வளமும் பற்றி குறிக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை எப்படி உற்சாகப்படுத்துகிறது என்று பார்ப்போமானால், முதலில் நம்பிக்கையை தரும் வசனம். அதாவது தேவன் நம்முடைய தேவைகளை கவனிக்கிறார் என்ற நம்பிக்கை. இரண்டாவது, நமக்கு பாசத்தை காட்டும் வசனம். அதாவது தேவன் தம்முடைய மகத்துவமான வளத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். இது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. மூன்றாவது, நம் விசுவாசத்தை கூட்டும் வசனம். அதாவது தேவனின் வாக்குறுதிகள் உறுதியாக இருப்பதால் நாம் அவர் மேல் பரிபூரண நம்பிக்கையுடன் இருக்கலாம். என்ன, இன்றைய தியான வசனம் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறதா? அவருடைய மேலான அன்பை காட்டுகிறதா? உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதா? யோசிச்சு பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை எதிலும் எதற்காகவும் கவலைப்படாமல் தேவனிடத்தில் முழு நம்பிக்கை வைக்க அழைக்கிறது. நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்மை எந்தவித தேவைக்கும் குறைவுபட விட மாட்டார். தேவன் நம்முடைய தேவைகளை அவர் தம்முடைய மகிமையிலும் ஐஸ்வர்யத்தின்படியும் நிறைவாக நிரப்புவார். ஸோ தேவனில் நம்பிக்கை வையுங்கள். இப்போ நான் சொல்றேன், என் தேவன். எஸ், யார் இவரு? என் தேவன். என் தேவன் உங்களின் தேவைகளை மகிமையோடு நிறைவாக்குவார். ஆமென். இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் கதை ஒன்றை கூறுகிறேன். இந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாக அது எழுதப்பட்டது. அதை கேளுங்களேன். ஒரு கிராமத்தில் தாமஸ் என்பவர் இருந்தார். அவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். மிகுந்த தேவ பக்தி உடைய தாமஸ் சிறந்த முறையில் கை வேலைப்பாடுகளை மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய திறன் படைத்தவர். அவர் அந்த கிராமத்தில் ஒரு கடையில் வேலை செய்து அந்த குறைந்த வருமானத்தில் தன் குடும்பத்தை நேர்த்தியாக நடத்தி வந்தார். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவர் வேலை செய்து வந்த கடையின் முதலாளி தனது சொந்தக்காரனுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று இவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். வீட்டின் அன்றாட தேவைகளை கூட சந்திக்க முடியாமல் கவலையோடு தேவ சமூகம் அமர்ந்து வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அவர் கண்களில் பிலிப்பு 4:19 மிக தெளிவாக புலப்பட்டது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதை படித்தவுடன் அவர் மனதில் ஒருவித நம்பிக்கை துளிர் விட்டது. உடனே கண்களை மூடி, கர்த்தாவே, நீர் என் தேவன், உமக்கு என் குறைவுகள் தெரியும், நீரே என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீர் என்று நன்றி கூறி ஜெபம் பண்ணினார். சில நாட்களில் அவருக்கு அறிமுகமான நபர், பக்கத்து ஊரில் கைவேலையில் திறமை மிக்க ஆட்கள் தேவை, நீங்கள் அங்கு சென்றால் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும், நல்ல ஊதியமும் கிட்டும் என்றவுடன், தேவன் என் குறைவுகளை நிறைவாக்குகிறார் என்று நன்றி கூறி கிராமத்தை விட்டு பக்கத்து ஊருக்கு சென்று அந்த வேலையில் சேர்ந்தார். அவர் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்தவுடன், தேவன் அவரது ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு அருளினார் என்று குடும்பத்துடன் ஆலயம் சென்று ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாம மகிமைக்கு சாட்சி பகன்றனர். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்பிக்கையுடன் இருந்தால் தேவன் நம்மை வியக்கச் செய்யும் விதத்தில் ஆசீர்வதிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் வாக்குறுதிகளை மறக்க மாட்டார். நாம் முழுமையாக அவர் மேல் சார்ந்தால் அவர் நம்மை விட்டுவிட மாட்டார்.
நாம் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் மற்ற எல்லாவற்றையும் அவரே கொடுப்பார். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் தேவனையே இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவரே நம்முடைய தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிரப்புவார். ஸோ நம்பிக்கை வையுங்கள். தேவன் நம்முடைய தேவைகளை நிறைவாக நிரப்புவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.